ஏசாயா 60:2 படி, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடியிருக்கிறது. தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய உண்மையான அறிவு இல்லை, அன்பு தணிந்து விட்டது. தன் நலனை மாத்திரமே பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் கருதுகிறார்கள். பண ஆசை பெருகிவிட்டது. தான் பணத்தை சம்பாதித்து செல்வத்தை சேர்த்து வைக்க குறுக்கு வழிகளை நாடுகிறார்கள். கூடுதல் கமிஷன் பெற தவறான மருந்துகளை பிரிஸ்கிரைப் செய்யும் மருத்துவர்கள், சைடு எஃபெக்ட் என்ற பெயரில் அடுத்த வியாதியை உருவாக்கும் மருந்துகளை வேண்டுமென்றே பிசினஸ் மோட்டிவில் தயாரிக்கும் மருந்து கம்பெனிகள், விவசாயத்தில் லாபத்தை பெருக்க நச்சுத்தன்மை கொண்ட கிருமி நாசினிகளையும் கேன்சரை உருவாக்கும் ரசாயன வளங்களையும் பயன்படுத்தும் விவசாயிகள், பொருட்கள் கெட்டு போகாமல் அதிக நாட்கள் இருக்க நச்சுத்தன்மை கொண்ட பிரிசர்வேட்டிவ்ஸை பயன்படுத்தும் வியாபாரிகள், கல்வியை வியாபாரமாக்கும் கல்வி நிறுவனங்கள், ஏமாற்று விளம்பரங்கள் செய்து மக்களை ஏமாற்றி பணம் ஈட்டும் போலி நிறுவனங்கள், இயேசுவையும் அவரது வல்லமையும் வைத்து வியாபாரம் செய்யும் ஊழிய நிறுவனங்கள், தேவன் நியமித்த குடும்ப கட்டமைப்பை உடைத்து பெண் சுதந்திரம் ஆண் சுதந்திரம் என்று பேசி விபச்சாரத்தை இயல்பானதான கலாச்சாரமாக்கும் சமூகம். இதை தீர்க்கதரிசி ஓசியா 4:2 பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபசாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள், இரத்த பலிகளோட இரத்த பலிகளை சேர்க்கிறார்கள் என்று கூறுகிறார். காரிருள் ஜனங்களை மூடியுள்ளது, அவர்கள் இருதயத்தை சூழ்ந்துள்ளது. இது ஒளியை தன்னுள் பிரவேசிக்க ஒட்டாமல் தடுக்கிறது. மனுக்குலம் இயேசு சொன்னது போல ஒளியை விரும்பாமல் இருளையே விரும்புகிறது. ஏசாயா 5:20 சொல்லப்படுவது போல, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறார்கள். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாயிருக்கிறார்கள். பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அறியாமையின் இருளையும் பண அடிமைத்தனத்தின் இருளையும் பாவ இருளையும் விட்டு எழும்புங்கள். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உங்களில் பிரகாசிக்கும். கிறிஸ்துவின் ஆவி உங்கள் பாதைக்கு தீபமான அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு போதித்து உங்களை உணர்த்தும். எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென்.